everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல cursive alphabets எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ first letter A எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. இப்போ இங்க 4 லைன் கொடுத்திருக்காங்கல்ல. இந்த 4 லைன்ல மிடில்ல இருக்கிற 2 லைன்ல தான் இப்போ நம்ம A எழுத போறோம். எப்பவுமே small cursive எழுதும்போது third லைன்ல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம strokes and lines னு ஒரு வீடியோ பார்த்தோம். அதுல right slanting line னு ஒன்னு பார்த்தோம். அதுதான் இப்போ நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த லைனை போட சொல்லி கொடுங்க. அதுக்கு அப்புறமா இதுல ஒரு சின்ன பெண்ட், அதே மாதிரி இங்க ஒரு சின்ன பெண்ட், இதை சொல்லி கொடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லாண்டிங் போட்டு இதுல இருந்து ஒரு கர்வ் சொல்லி தரணும். இதுவும் நம்ம வேவ்ஸ்ன்னு பார்த்துருப்போம். ரைட் கர்வ், இது பேரு ரைட் கர்வ்னு சொல்லுவாங்க. ரைட் கர்வ் போடுங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்த ஸ்டெப் go up slanting, touch second line, curve போட்டு அப்படியே join பண்ணணும். இது round circle னு நம்ம strokes and linesல பார்த்திருப்போம். இப்போ slanting போட்டு circle, இங்க ஒரு bend. So இதுதான் letter A. நீங்க சொல்லி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் சொல்லி தரணும். இது ஒரு பேஜ் ஃபுல்லாவே நீங்க பிராக்டீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப், இது எல்லாமே நீங்க ஒரு பேஜ் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு ஒரே லைன்ல முடிக்கிறதுக்காக நான் இந்த லைன்ல முடிச்சிட்டேன். ஆனா நீங்க சொல்லி கொடுக்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு பேஜ், ஒரு பேஜ்லயே நீங்க இதை மட்டுமே ஒரு 3 டைம்ஸ் எழுதணும். அவங்கள ஃபுல்லா எழுத சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த லைன், இந்த நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப், இதை ஒரு 3 லைன்ஸ் எழுதிட்டு நீங்க அதே போல எழுத சொல்லணும். நெக்ஸ்ட் லெட்டர் B. Same, start from the third line, touch the red line. அதே போல slanting, ஆனா இது red lineல touch பண்ணணும். அடுத்து red line touch பண்ணி ஒரு bend பண்ணணும். bend பண்ணிட்டு கீழே அப்படியே straight line வந்து third line blue line touch பண்ணணும். அடுத்து red line touch பண்ணிட்டு கீழே வந்து blue line touch பண்ணி இங்க இருந்து ஒரு bend கொடுக்கணும். அடுத்து go up slanting, touch the red line, come down, bend, இங்கே ஒரு small circle. So this is letter B. Next C க்கு இந்த middle 2 லைன்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். third லைன்ல ஸ்டார்ட் பண்ணி சேம் ஸ்லாண்டிங், எல்லாத்துக்குமே இந்த ஸ்லாண்டிங் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஒரு வேர்ட் ஜாயின் பண்ணி எழுதும்போது அதோடைய கனெக்டிவ் வரும். இதுல இருந்து இங்க ஒரு கர்வ் கொடுக்க சொல்லுங்க. அடுத்து ஸ்டார்ட் பண்ணி இங்க கொடுத்தாச்சு, அப்படியே கீழே வந்து இங்க கொடுக்கணும். இது ரைட் சைடு கர்வ். இப்போ இது C. ஸோ இன்னைக்கு இந்த 3 லெட்டர்ஸையும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நிச்சயமாக உங்கள் குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்டு, அதுக்கப்புறம் இப்படி போடணும், இந்த சர்க்கிள் போடணும், ஸ்டாண்டிங் ரெட் லைன் டச் பண்ணணும், கீழே வந்து இங்கே ப்ளூ லைன் டச் பண்ணணும், இங்கே ஒரு பென் கொடுக்கணும், இங்கே ஒரு குட்டி சர்க்கிள் போடணும். இதை இப்படியும் இந்த லைனை டச் பண்ணியும் எழுதுவாங்க, இப்படியும் எழுதுவாங்க. நெக்ஸ்ட்டு மிடில் ஸ்லாண்டிங் போடணும், இங்கேருந்து ஒரு கர்வ் கொடுக்கணும், இங்கேருந்து ரைட் கர்வ் கொடுக்கணும். இது C. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் another 3 லெட்டர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.